வணக்கம் உறவுகளே, இது அங்கரும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை பற்றின நம்ம நிறைய பேசுகிறதில்ல. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த நினப்பு மனசுக்குள்ளே இன்னமும் உறுத்திக்கிட்டே இருக்குது. அவரை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அவர் இருக்கிறது ஒருத்தர் தான், ஸ்டாலின் இருக்கிறதுக்கு. ஸ்டாலினுக்கு அவர் ஒருத்தர் தான். அவரை போய் நம்ம ரொம்ப விரட்டி எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம சொல்கிறத அப்படியே பல லட்சக்கணக்கான பேர் பார்க்கல. இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு நீதி இருக்குல்லங்க. அதனால் நான் சொல்கிறேன். அது போகிறதில்ல. அவர்கிட்ட எடப்பாடி பழனியை பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒருத்தர் தான் ஸ்டாலின் இருக்கிறதுக்கு இருக்கார். அவரையும் போய் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவரையும் போய் என்னடா தரடாமல் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் இப்போ வர அவர் பேசுகிறதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்துக்கு போகிறது, மக்களை சந்திச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகுது. ஒரு புதுசாக கம்பெனிங்க. இதில் இவ்வளோ ஊழல் நடக்குது, அதில் இவ்வளோ ஊழல் நடக்குது, இதுக்கு இவ்வளோ ஊழல் நடக்குது, இதில் இவ்வளோ ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேஸை போட்டு விடியானா அது போட மாட்டேங்கிறாரு. வெறுமனே மக்கள்கிட்ட போய் ஒரு தவறான பிரச்சாரத்தை பரப்பி திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஊழல் 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 என்னதான் ஊழல் பண்ணாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த எவனும் நிரூபிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு கேஸை போட மாட்டேங்கிறாங்க, நிரூபிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்காரனாக இருந்தாலும் சரி, அதிமுகக்காரனாலும் சரி, எவன் வந்தாலும் ஸ்டாலினை பிடிச்சி திட்டுறது, திமுகவை திட்டுறது, இதே உனக்கு ஊழல் ஊழல் திமுக, திருட்டு திராவிடம் அப்படின்னு என்னத்தை திருடினாங்க, என்னத்தை வச்சாங்க, என்னத்தை செஞ்சாங்கன்னு இன்ன வரைக்கும் ஒரு பரதேசி கூட கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவர், நம்ம மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இவரும் புழுதி வாரி துட்டுறாரு. என்னென்னமோ ஊழல், எதுலேயோ ஊழல் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, பிரம்மாண்டமான கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வருகிறது, அடுத்த 26 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வருகிறது அப்படின்னா இந்தியாவிலேயே ஒரு பிரம்மாண்டமான கட்சி எதுனா அதிமுக. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி அதிமுக. ஏன்னா 40% ஓட்டு வங்கி அது வச்சுருந்தது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது. இன்ன வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு தனி ஓட்டு வங்கி இருக்குது. இரட்டை இலைக்கென்று ஒரு தனி ஓட்டு வங்கி இருக்குது. ஆனால் இவர் இன்னொரு பிரம்மாண்டமான கட்சியே கூட்டணிக்கு வரணுங்கிறார். யாரை வரணுங்கிறாரு அப்படின்னு சொல்லல, தாவேகா வரணும்னு சொல்கிறார். விஜய் கட்சியை சொல்கிறாரோ அப்படின்னு தான் நினைக்கிது. இங்கே பாருங்கள், ஒருத்தன் விஜய் கட்சி அந்த கூட்டத்தில் ஒரு விஜய் கட்சி கொடியை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் கூட்டணி அச்சாரம் போட்டாச்சு, அந்த பாருங்கள் கொடி பறகுது, பாருங்கள் கொடி பறகுது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னே ஒரு ஒரு அதிமுக லீடர் மாதிரியா பேசுகிற? நீ எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கட்சி, ஆண்ட கட்சி, இந்தியா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி, நீயே சிஎம்மாக இருந்திருக்கிற, நீ போய் இன்னொரு கட்சியை போய் பிரம்மாண்டமான கட்சின்னு சொன்னால் அப்புறம் உன் கட்சி என்ன? உன் கட்சி ரொம்ப சாதாரணமான கட்சியா? ஏன் உன் கட்சியை போன வருஷம் தான் ஆரம்பிச்சியா? இன்னும் வளரவே இல்லையா? நீ ரெட்டலையை தான் வச்சிருக்கியா சின்னம்மா, கை சின்னம்மா, உன்னோட தேர்தல் சின்னம்மா? வேறு எதை வச்சிருக்கிற நீ? எதை வச்சு இன்னொரு கட்சியை போய் பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்கிற? நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் பார்க்குற காரணம், ஒரு பிரம்மாண்டமான கட்சியினுடைய ஒரு தலைவர், ஒரு லீடர், இன்னொருத்தன் கட்சியை ஆரம்பித்து அவனை இந்த ஒரு இதுக்கே அவன்லாம் பதில் சொல்கிறதுக்கு முடியல, பேடையில் பேசுகிறதுக்கே தெரியல. அவனை போய் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது. மக்கள் கை காட்டிட்டா, கை காட்டுறவங்க பூரா முதலமைச்சர் ஆகிட முடியாது. மக்கள் கையை தூக்கிட்டா, கூட்டம் சேர்ந்தவங்க பூரா முதலமைச்சர் ஆக முடியாது. நீ அவனை போய் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரம்மாண்டான கட்சி எங்களுக்கு கூட்டல் வருது, அந்த கூட்டணிக்கு வருது, அந்த கூட்டணி வச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிற? அப்போ உன்னுடைய சொந்த கட்சி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை, உன்னுடைய நீ லீடர்ஷிப்பாக இருக்கிற உன்னை பற்றி உனக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி பழனிசாமி அவர்களே இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? இதெல்லாம் எம்ஜிஆரோட ஆன்மாவோ இல்லை ஜெயலலிதாவோட ஆன்மாவோ உங்களை மன்னிக்குமா இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா? பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வருது, இந்த பாருங்க கொடி பறகுது, பிள்ளையார் சொல்லி கட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் பண்ண? நீங்களா போய் அவரை கூப்பிட்றீங்களா? நீங்களா போய் அவரை கூப்பிட்டா அவர் எடப்பாடி காலில் நம்ம அமித்ஷா காலில் விழுந்தது, மோடி காலில் அமித்ஷா காலில் விழுந்தது இல்லாமல் திருப்பி இப்போ எடப்பாடி காலிலையும் விழுவலாம், நம்ம விஜய் காலிலையும் விழுவலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அவரை போய் இப்படி மல்லுக்கட்டியில் இருக்கிறீங்க? உங்களால் தனியாக இண்டிவிஜுவலாக நிற்க முடியாதா? அவர் ஒரு சினிமா நடிகனுங்கிற பொருளில் அவர் எதிர்க்க வேண்டியது தானே? எதிர்க்க முடியலையா அவங்களால? ஏன் உங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? உங்களை விட பிரம்மாண்டமான கட்சி தாவேகா அப்படிங்கிறது நீங்களே ஓப்பனாக ஒத்துக்கிறீங்க, அப்படி தானே?
உங்களை விட பிரம்மாண்டமான கட்சி தாவேகா அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணும் புரியல எனக்கு. நீங்க எப்படி உங்கள்ட்ட அப்படி இப்போ ஒருவேளை நீங்க தாவேகாவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா, நீங்க சிஎம்மா இருப்பீங்களா? அவரு சிஎம்மா இருப்பாரா? இதெல்லாம் கேள்வி. அப்ப அவருக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்குது. அவரு ஓட்டுல தான் நீங்க வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க எப்படி சிஎம்மா இருக்க முடியும்? அவர்ட்ட பதவி குடுத்துட்டு நீங்க துணை சிஎம் ஆயிருவீங்களா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன் நானு. இப்ப உங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்க கட்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்க தேர்தல் சின்னத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அ உங்க தொண்டர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களோட பிரம்மாண்டமான கட்சி தாவேகா. அப்ப தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆட்சிய பிடிக்கிறீங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? நாங்க தான் எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க. நாங்க இல்லாட்டி நீங்க டம்மி பீஸ் ஆயிருப்பீங்க. ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சிஎம் பதவி அவர்ட்ட குடுத்துட்டு நீங்க டெப்டி சிஎம் ஆயிருவீங்களா? என்ன பேச்சு பேசுறாரு? நாங்க கூட்டணி வரலாம். எங்கள்ட்ட கூட்டணி வந்தா அவரு அதானே சொல்றாரு. எங்களுக்கு கூட்டணி அது திறந்தே இருக்குது. நீங்க யார் வேணாலும் வரலாம் தானே தாவேகா தலைவர் சொல்றாரு. அப்போ நீங்களும் தானே அது மாரி தானே சொல்லணும். ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருகிறது. நடந்து வரப்போகிறது. நாங்கள் அந்த கட்சியின் துணையோடு 27 ஆட்சி அமைப்போம். கட்சியின் துணை இல்லாம உங்களால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நம்புறீங்களா அப்போ? அப்போ உங்களுடைய கட்சிய நீங்க மதிக்கல. உங்க தொண்டர்களை மதிக்கல. உங்க கொடியை மதிக்கல. உங்கள் முன்னாள் தலைவர்களை மதிக்கல. உங்கள் முன்னாள் தலைவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல. நீங்கள் தலைவரா இருக்கும்போது செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல. அப்ப நீங்க சாதனைகள் எதுவும் செய்யல. உங்க அதிமுக முன்னாள் தலைவர்கள் எதுவும் அந்த சாதனையும் செய்யல. எம்ஜிஆரோ, ஜெயலலிதா சாதனை செய்யல. அது சரி இப்ப ஜெயலலிதா அம்மா தான் பாவம் அவங்க வந்து ஊழலுக்காக உள்ள போனவங்க. உள்ளே வச்சு காலி பண்ணி முடிச்சுட்டீங்க. அது ஒரு பக்கெட்டு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சாதனை புரிஞ்சீங்க அப்புட்ன்னா, நீங்க செஞ்ச சாதனை அந்த ஸ்டெர்லைட்காரன விட்டு ஸ்டெர்லைட்காரன் சொல்றத கேட்டுக்கிட்டு 13 பேத்த சுட்டுக் கொன்னது. அது ஒண்ணு தான் மிகப்பெரிய ஆகப்பெரும் சாதனை. இல்ல நீங்க ஒரு 4 சாதனை பண்ணியிருக்கீங்க. என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க அப்புட்ன்னா, நீட்டுக்கு ஒப்புதல் குடுத்துருக்கீங்க பார்லிமெண்ட்ல. உதயமின் திட்டத்துக்கு ஒப்புதல் குடுத்துருக்கீங்க. நீட்டுக்கு ஒப்புதல் குடுத்துருக்கீங்க. உதயமின் திட்டத்துக்கு ஒப்புதல் குடுத்தீங்க. ஸ்டெர்லைட்ல ஒரு 13 பேத்த சுட்டுக் கொன்னீங்க. இதெல்லாம் வந்து மத்திய ஒன்றிய அரசை குளிர்விப்பதற்கான ஒரு ஆகப்பெரும் முயற்சின்னு வச்சுக்கங்க. அது ஒரு பக்கெட்டு அது உங்களுடைய தனி விருப்பப்பட்ட விருப்பம். அது நாட்ட வந்து பலிகடாவாக்கி பலி குடுத்துட்டீங்க. அது ஒரு விருப்பம். கேவலம் அந்த 13 பேர்த்து உயிரையாவது காப்பாத்தியிருக்கலாம். அது சுடக்கூடாது அப்படின்னு. ஆனா அத விட எல்லாத்த விட டாப் எது தெரியுங்களா?